சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான கபடி வீரர்கள் வருகை புரிந்து களத்தில் விளையாடினர். இவர்கள் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தாலும் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கபடி போட்டி என்றவுடன் ஒவ்வொருவருக்கும் பழைய நினைவுகளுடன் வந்து கலந்து கொண்டு கபடி விளையாடி அசத்தினர். இந்த விளையாட்டுப் போட்டியை பெண்களும் சிறுவர்களும் கைதட்டி விசில் அடித்து ரசித்தபடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த விளையாட்டுப் போட்டியிலும் டான்சிங் ரோஸ் என புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரை வர்ணனை செய்து பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர். இளம் வயது இளைஞர்கள் எனர்ஜியோடு விளையாடுவது போன்று இல்லாவிட்டாலும் நேர்த்தியாகவும் விவேகமாகவும் இவர்கள் விளையாடியது அனைவராலும் ரசிக்கப்பட்டது. பட்டமங்கலம் 30 எங்க பாத்தோம். ஆட்டத்தை மாற்றி அமைப்பாரா பட்டமங்கலம் 32-20 முன்னிலையில் பட்டமங்கலம் கடுமையான போராட்டம். பல மாவட்டங்களில் விளையாடி 28-34 35-28 மாறாது ஸ்டைல் மாறாது என்ற ஒரே எண்ணத்தில் ஆடிய அண்ணன் டான்சிங் அவர்களுக்கு மனமான புதுகை சமூகத்தை டீம் அப்படியே உள்ள அப்படியே உள்ளே நில்லுங்க சார். சிறப்பாக ஆடிய டான்சிங் அண்ணன் சிறந்த அணிக்கான விருது புதுகை அணியினருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள். சாதிக் வயதானாலும் என் பேர் சாதிக். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். 1985லேருந்து விளாண்டுருக்கேன். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் நான் கண்டக்டராக இருக்கேன். கபடினால வீட்டில் பல வகையில் நம்ம இந்த கபடிக்காக பல இதை நம்ம இழந்திருக்கோம். இருந்தாலும் இந்த கபடி என்னால் விட முடியும். இந்த கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு நான் அந்த கபடி மேலே காதலாக இருக்கேன். இந்த கபடி தான் நமக்கு எல்லாமே. இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள்லாம் பேட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த கபடியோட உள்ள காதல்னால தான். இந்த கபடியை எப்படி சொல்கிறது, இது நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போயிடுச்சு. வீட்டில் பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கபடினால நம்ம இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை கிடைச்சதே இதனால தான். இந்த கபடியை வச்சு தான் சென்னை போனாங்க. ஆமாம், நான் டிரான்ஸ்போர்ட் சார்பாக நான் சென்னை வரைக்கும் ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இந்த கபடியை நேசிக்கிறனால இந்த கபடியை என்னை வாழ வச்சு இந்த மண்ணில் விளாண்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெற்றோர்கள் பெரியவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி ஆட்டம் இல்லை. எனக்கு ஆட்டம் இந்த கிரவுண்டில் பிடிக்கல. இல்லாட்டினா போனதான் வாரம் இழுப்பூர்லாம் நல்லா விளாண்டு நல்ல ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த கபடியை மறக்க முடியாது. இதான் இப்போ 45 வயசுக்கு மேலே நடத்துகிறாங்களே, இதை பற்றி நினைக்கிறீங்க? இது பெரிய இது இல்லையா? நான் எப்படின்னா நான் 85 to 93 94 வரைக்கும் சிறப்பு. அந்த காலத்தில் 30 ரைடுமே நான் தான் பண்ணணும்னு நினைப்பேன். திமிரு அவ்வளோ அதிகம். ஆனால் இருந்தாலும் இப்போ நமக்கு அந்த அளவுக்கு உடம்புல இது இல்லாதனால நம்ம இப்போவும் அந்த திமிர் இருக்கா, அதான் உடம்புல அந்த இது செயல்படுத்த முடியல, வயசாயிருச்சுல்ல.
அதனால் இப்போதைக்கு இப்படி 45 வயசுக்கு மேலே வைக்கிறது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. இந்த என்னுடைய நான் ஒவ்வொரு ரைடும் பண்ணும்போதும் என்னுடைய மூச்சு இந்த கபடியோட மூச்சு கபடின்னு சொல்கிறதுனால இந்த அட்டாக் ஆகுது, இதாகுது, எதுவுமே வராது, அத்தனையும் அடிச்சுட்டு போயிடுது. இன்னும் 6 மாதத்துக்கு என்னுடைய இருதயத்தில் எந்த ஒரு இதுவுமே வராது. அந்த அளவுக்கு ஒரு ரைடில் நம்மளை வந்து உடம்பை ஒரு நல்ல ஒரு சக்தியை உண்டு பண்ணுற அளவுக்கு இந்த கபடி பண்ணுது. இதனால இப்படி ஒரு கிராமத்தில் வந்து நம்ம இந்த கபடிக்கு இது மாதிரி 45 வயசு ஆர்வம் கொடுக்குறனால சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு அவ்வளோ பிள்ளைங்களுமே வந்து கை கொடுக்குதுன்னா இந்த பட்டமங்கலத்து பிள்ளைங்க வந்து அப்போல்லாம் பேர பிள்ளையெல்லாம் வந்துக்கிட்டு கை கொடுத்துக்கும் போது அந்த பிள்ளைய கபடினா எப்படி ஆடணும்னு தெரியாத பிள்ளைகளும் இப்படி பார்த்துக்கிட்டு அதுகளுக்கு ஆர்வம் வந்து சிறந்த விளையாட்டு ஒரு அவங்களும் நம்மளை ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம விளையாடுறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வயசு எத்தனை? 55 10/7